தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இன்று தினம் நாம் எடுத்துக்கிற தலைப்பு வள்ளிமலை சுவாமிகள் பற்றியதாகும். தமிழ் என்றாலே அழகு இளமை என்று சொல்வார்கள். தமிழ் தெய்வமான முருகன் உடைய இயல்பு அழகும் இளமையும், மேலும் தன்னை வணங்குபவர்களை காப்பாற்றுகின்ற கலியுக பரதனமான கடவுளாகும். அவருடைய அடியார்களிலே பல அடியார்களிலே சமூக அக்கறையோடும் ஏழை எளியவர்களுக்கு அருள் புரிந்தும், எல்லோருக்கும் ஏழை எளியவர்களுக்கு துன்புற்றிருந்தால் அவர்கள் துன்பத்திலிருந்து விடுவித்ததும், அவர்களுக்கு வேண்டிய வறியவர்களுக்கு உணவு கொடுத்து அவர் பசி ஆற்றியதும் இவரது பெருமையாகும். இவருடைய பெற்றோர்கள் இருந்த இடம் பூனாச்சி புதூர், பவானிக்கு அருகில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த பெற்றோர்களாகிய சிதம்பரையர் மற்றும் மகாலட்சுமி தம்பதிக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. அவர்கள் அருகில் உள்ள ஒரு அறிவுரைப்படி அவர்கள் திருச்செங்கோடு மலைக்கு சென்று அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வந்தார்கள். அவ்வாறு 12 அமாவாசைக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அவர் திருச்செங்கோடு மலைக்கு செல்வதை நிறுத்தவில்லை. மாறாக 4 வருடங்கள் அதே மாதிரியே அமாவாசை என்று அவர் திருச்செங்கோடு மலைக்கு சென்று அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி வந்தார். அதன் பலனாக அவருக்கு 4 ஆண்டு கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அருளாலே பிறந்தனால் அந்த ஆண் குழந்தைக்கு அர்த்தநாரி என்று ஒரு பெயர் வைத்தார்கள். அர்த்தநாரி இளமையிலே மிகுந்த பலம் உள்ளவராகவும் மிகுந்த சேட்டை செய்பவராகவும் இருந்தார்கள். அவரை பள்ளியிலே சேர்த்தும் பள்ளி ஆசிரியராலே அவருடைய குறும்புகளை அடக்க முடியவில்லை. பின்னர் அவரை தன்னுடைய தாய்மாமா வீட்டிலே ஈரோட்டிலே கொண்டு போய் விட்டனர். கங்காதர ஐயர் என்பது அவர் பெயர். அங்கு கங்காதர ஐயர் ஹோட்டல் வைத்திருந்தார். இவர் அந்த சிறு வயதிலேயே அந்த உணவு சமைக்கும் இடத்திலே தன் ஆர்வத்தை காட்டி அந்த சமைப்பது எப்படி என்றவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டார். அந்த நேரத்திலே தாது வருஷ பஞ்சம் என்ற ஒரு பெரிய பஞ்சம் இந்த நாட்டிலே இருந்தது. எல்லோருமே அவர்கள் இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்துக்கு சென்றார்கள். நான் எனது ஊரிலே இருக்கிற பெரியவர்களிடம் கேட்டேன். பலருக்கு இதை பற்றி தெரியவில்லை. ஒரு சில பெரியவர் எங்களிடத்தில் சொன்னார்கள். எனது தாத்தா சொல்லி கேள்விப்பட்டதாக தனது தாத்தா சொல்லி கேள்விப்பட்டதாக அவர் கூறினார்கள். அந்த நேரத்தில் கற்றாழை பழம் என்று ஒரு செடி இருக்கும். அந்த செடியில் இருக்கிற கத்தாழையினுடைய பழத்தை எடுத்து அதை கொஞ்சம் தோலை உரித்து பார்த்தால் மிக சிகப்பாக இருக்குமாம். அந்த கற்றாழை பழத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தவர்கள் பலர். அப்படியெல்லாம் அந்த வருட பஞ்சம் இருந்தது. அந்த நேரத்தில் ஈரோட்டிலே அரசு நல்ல கஞ்சி காய்ச்சி வறியவர்களுக்கு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியது. இவர் நம்முடைய அர்த்தநாரி அவர்கள் தானாக வந்து அந்த செய்கையை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது அவருடைய தந்தை இறந்து விட்டார்கள். தந்தை இறந்ததற்கு பின்னாலே ஒரு வருடம் கழித்து அவருடைய தாய்மாமாவின் தம்பி தன்னுடைய பெண்ணை இவருக்கு திருமணம் செய்து வைத்தார். இதற்கு பின்னாலே அங்கே இந்த தாது வருஷ பஞ்சத்துக்கு பின்னாலே ஓட்டலம் மூடப்பட்டது. என்ன செய்வது அறியாமல் இவர் திகைத்த நேரத்தில் இவருடைய அத்தை பையன் இருவர் மைசூரில் இருந்தார்கள். ஒருவர் அரண்மனையிலே சமையல்காரராகவும் இன்னொரு வெளியிலே இனிப்பு கடை நடத்தியவராகவும் இருந்தார்கள். இவர் தன்னுடைய அத்தை பையனிடம் சென்று கேட்டபொழுது அந்த அரண்மனையிலே இருந்தவர் அவரை உள்ளே அழைத்து கொண்டார். ஏனென்றால் இவருக்கு சமையல் நன்றாக தெரியும். எனவே தான் நான் நினைக்கிறேன் இவரை பீமனாக வைத்து கொள்ளாமல் நினைக்கிறேன். பீமன் உடற்கட்டும் உள்ளவன், அதே நேரத்தில் பீமபாகம் நலபாகம் என்று சொல்வது போல நல்ல சமையல் கலையிலும் ஒரு சிறந்து விளங்கினார்கள். அதனாலே அங்கே ஒரு திட்டம் இருந்தது. அதாவது 12 ஆண்டுகள் 12 வயது வரை அரண்மனையிலே உத்தியோகம் பார்க்கலாம். 12 வயது ஆனதுக்கு பின்னாலே அவர் வெளியேற்றி விடுவார்கள். ஆண்களை 12 வயதுக்கு மேலே இருந்தால் ஏதாவது தவறு நேர்ந்துவிடும் என்று அவர் அந்த காலத்தில் அவர்கள் வந்து செய்திருந்தார்கள். இவர் என்ன செய்வது என்று தெரியாமல் மைசூரில் இருந்த பொழுது அவர் வாரத்திற்கு ஒரு முறை பவானி வருவாராம், நடந்தே வருவாராம். இவருக்கு மற்போர், அதே மாதிரி இந்த பொம்மை வைத்து இந்த பொம்மலாட்டம் செய்கின்ற கலை எல்லாமே இவருக்கு தெரிந்தது. வழியிலே ஒரு புறப்பட்டு சத்தியமங்கலம் வழியிலே
பூனாச்சிபுதூர் வரும்பொழுது மற்போர் மற்றும் வீரம் கலந்த எந்த விளையாட்டிலும் கலந்து கொண்டு பரிசு பெறுவார். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நேராக இங்கே பவானி வந்து தனது ஊருக்கு சென்று தனது அம்மாவையும் மனைவியையும் பார்த்து வருவார். அவருக்கு குழந்தைகள் பிறந்தன, 2 குழந்தைகள் பிறந்தன. 2ம் மடிந்து விட்டன. இதற்கு பின்னாலே ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த சம்பவம் என்றால், மைசூருக்கு அருகிலே ஒரு உறவினர் திருமணத்திற்கு இவர் சென்றிருந்தார். சென்ற சமயத்திலே அங்கே என்ன நடந்தது என்றால், அங்கே இருக்கிற திருமணத்திலே மாப்பிள்ளைக்கு காக்காய் வலிப்பு வந்து இறந்து விட்டார். உடனடியாக அங்கிருந்த பெரியோர்கள் எல்லாம் நல்ல ஆஜானுபாகுவான இவருக்கு அந்த கல்யாண பெண்ணை திருமணம் செய்து விட்டார். 2வது திருமணமாக. 2வது திருமணமானதுக்கு பின்னாலே அவருக்கு என்ன நேர்ந்தது என்றால், அந்த முதல் மனைவி இறந்து போனாள். 2வது மனைவி ஓரளவுக்கு படித்தவள், விவரம் தெரிந்தவள். அவள் அந்த ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாம் கேட்கும் பொழுது, வேலை இல்லாமல் இவர் இந்த சபை என்ன செய்யலாம் என்கிற போது இவருக்கு வந்து குன்ம நோய் ஏற்பட்டு விட்டது. இந்த குன்ம நோய் ஏற்படும் போது அங்கிருந்தவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள், அது பக்கத்தில் இருக்கிற காட்டிலே 5 சிவலிங்கங்கள் இருக்கிற இடத்திற்கு விட்டு ஒரு இடத்துல இருந்தால் அதிலிருந்து 2 கிலோமீட்டர், அதிலிருந்து 5 கிலோமீட்டர் எல்லாம் மண் மூடி இருந்தது. அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து அதை வணங்கினால் 5 சிவலிங்கத்தை வணங்கினால் குன்ம நோய் தீரும் என்று சொன்னார்கள். எனவே அவர் ஒவ்வொன்றையும் தேடி கண்டுபிடித்து மணலிலிருந்து அவற்றையெல்லாம் வெளியில் எடுத்து வணங்கி 5 சிவலிங்கத்தையும் வணங்கி வந்தார்கள். வணங்கி வந்ததுக்கு பின்னாலே, இதற்கு முன்னாலே இவருக்கு கடவுள் பற்று கிடையாது. இந்த குன்ம நோய் வந்து தான் அவர் அந்த சிவப்பற்று அவருக்கு ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வீட்டுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு வீடு கட்டுகின்ற ஒரு மேஸ்திரி அவர் மனைவியிடம் சொன்னார், நீங்கள் பழனி சென்று பழனி ஆண்டவரை வழிபடுங்கள், இந்த நோய் தீர்ந்து விடும் என்று சொன்னார்கள். அதனாலே அதற்குள்ளாக இவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தைக்கு நரசிம்மன் என்று பெயர் வைத்திருந்தார்கள். எனவே இவர் அர்த்தநாரி, அவருடைய மனைவி, குழந்தை 3 பேரும் பழனி சென்றார்கள். பழனி செல்லும் பொழுது மலை மேலே ஏறும்பொழுது அந்த கோயிலிருந்து வெளியே வந்த தலைமை குருக்கள் இவரை பார்த்ததும் இவரை அணுகி என்ன வேலை செய்ய தெரியும் என்று கேட்டார். இவர் தனக்கு சமையல் நன்றாக தெரியும் என்று சொன்னார். உடனடியாக அந்த கோயில் சமையல் அறைக்கு அவரால் சென்று அவரை வேலைக்கு எடுத்துக்கொண்டார். மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்த நேரத்திலே மலையிலே இருப்பவர்கள் எல்லாம் அங்கே திருப்புகழ் ஓதுவதும் திருப்புகழ் பாடுவதுமாக பக்தர்கள் இருந்தார்கள். அப்பொழுதுதான் இறைவனுடைய தடுத்தாலும் கொள்ளும் முறையிலே இவர் சுவாமி பக்தரானார். சுவாமி இவருக்கு எப்பொழுது ஒரு பக்தரானால் அவர்களுக்கு நிறைய சோதனை வரக்கூடும் என்பது நாம் அறிந்த ஒன்றாகும். எனவே இறைவன் அவரை இரவு நேரத்தில் தூங்குகின்ற போது கனவிலே திரும்பி நேராக சென்று, நீ எனக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இடத்திலே சென்று அங்கு எனக்கு தீர்த்தம் எடுத்து வா என்று பணித்தார்கள். இவர் அப்பொழுது ஒரு காரியம் செய்தார். அதாவது அந்த செல்லுகின்ற பொழுது, பாபநாசம் செல்லுகின்ற பொழுது இவர் யாரும் பேசுவதில்லை. இவர் உணவு என்னவென்றால், அந்த பால் அபிஷேகம் நடக்கிற போது அதிலே வருகின்ற அந்த பால் சாப்பிடுவார், அங்கே இருக்கிற பழம் சாப்பிடுவார். களத்திலே எந்த காரியத்தில் செல்கிறோம் என்பதை வைத்துக்கொண்டு மௌன விரதம் இருந்தார். போகிற வழியிலே எல்லாம் யாரிடத்திலும் பேசுவதில்லை. களத்தில் மாட்டியிருக்கிற வைத்தே தெரியும். அங்கே நிறைய பேர் திண்டுக்கல் போன்ற இடத்துல கூட்டங்கள் இருந்தால் அந்த மாட்டியிருக்கிற இதிலே தெரியும், அன்னதானம் விரும்பியவர்கள் செய்யலாம் என்று. அவர்களிடத்திலே பணத்தை வாங்கி அங்கேயே சாமான்களை வாங்கி அது எப்படியும் எந்த விதத்திலே அவர்கள் அன்னதானம் செய்து விடுவார்கள். ஏழை எளியவர்களுக்கு அப்பொழுது ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி அவர்கள் 3 முறை இறைவன் பணித்தார். 3 முறையும் அவர் பாபநாசத்திலே சென்று அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். அதற்கு பின்னாலே அவர் இந்த வெள்ளிமலை கோவை மாவட்டத்தில் உள்ள அங்கு சென்று தீர்த்தம் எடுத்து பணித்தார். அங்கேயும் சென்று வெள்ளியங்கிரி, அதுலேயும் சரி இதையெல்லாம் நடந்தே சென்று அவர் வாழ்க்கையில் செய்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக பழனிக்கும் கோயம்புத்தூருக்கும் இருக்கிற இடத்துல சென்று கொழும்பும் என்ற இடத்துல இருக்கிற பெருமாளுடைய தீர்த்தி கொண்டு வர சொன்னார். இவ்வாறு செய்து வருகின்ற காலத்திலே அவருக்கு இறைவன் ஒரு ஆணை பிறப்பித்தான். என்ன ஆணை என்றால், நீ நேராக திருச்செந்தூர் சென்று என்னை வணங்கு என்று ஆணையிட்டான். இவர் தன்னுடைய மனைவி குழந்தையெல்லாம் அழைத்து கொண்டு நடந்தே திருச்செந்தூர் சென்றார்.
திருச்செந்தூர் சென்று அங்கே போகின்ற இடத்திலே எல்லா இடத்துலையும் இவர் செய்கின்ற ஒரே ஒரு காரியம் திருப்புகழை பாடுவது. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவார் என்றால், திருப்புகழை இவர் இவர் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இவர் அங்கு சென்று பழனி சென்ற வரைக்கும் இவருக்கு ஆனா ஆவன்னா எழுத படிக்க தெரியாது. எனவே இவருடைய மனைவியுடைய அறிவுரை பேரிலும், அடுத்தது அங்கே வந்து திருப்புகழ் பாடுகின்றவர்கள் கேட்டு கேட்டு அதை பாட வேண்டும் என்கின்ற ஆசையின் காரணமாக அவர் யாரிடம் போய் தமிழ் கற்பது என்ற ஒரு சூழ்நிலையில் அவர் 8 வயது ஒரு பாலகனிடம் சென்று, ஏன்னா மற்றவன் கேட்பதற்கு 34 வயதிலே இவர் ஆனா ஆவன்னா எழுத பழகினார். அப்பொழுது அங்கிருந்து மணி என்ற 8 வயது சிறுவனிடம் சென்று தனக்கு தமிழ் கற்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவர் அந்த பையனும் அந்த தெய்வ அருள் பெற்ற அந்த சிறுவனும் இவருக்கு ஆனா ஆவன்னா கற்றுக் கொடுத்தான். இவருடைய மனைவியார் அவருடைய தன்னுடைய சிநேகிதி மூலம் சென்னையிலிருந்து திருப்புகழ் புத்தகத்தை வாங்கி கொடுத்தார்கள். அதை இவர் வெறி பிடித்தவர் போல அதை கூட்டி கூட்டி ஆனா ஆவன்னா கூட்டி கூட்டி படிக்க ஆரம்பித்தார். படிக்க ஆரம்பிக்கிற பொழுது இவர் பாடுவது உறக்கம், மேலே இருந்து உரத்த குரலிலே பாடுவார். இவர் திருப்புகழை மேலே சொன்னால் கீழே அடிவாரத்தில் இருப்பவர்களுக்கு கேட்கும். அந்த அளவிலே திருப்புகழ் மீது அளவற்ற பக்தியுடையவராக இருந்தார். அதனாலே இவர் அங்கு திருச்செந்தூர் சென்று அந்த செல்லும் பொழுது அங்கே இருப்பவர்களை கூட்டி ஒரு அன்னதானம் செய்வதும், அவரது பணம் வசூலித்து அன்னதானம் செய்வதும் வழக்கமாக இருந்தது. நேரடியாக திருச்செந்தூர் சென்றதுக்கு பின்னாலே அன்றைய தினம் அந்த திருப்புகழினுடைய பாடல்களை பாடிக்கொண்டு திருவகுப்பு என்ற ஒரு பதிகத்திலிருந்து ஒரு விளக்கை வைத்து கொண்டு அங்கிட்ட பக்தர்களோடு சேர்ந்து இவர் அந்த ஆட ஆரம்பித்தார். இருப்பவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அந்த நேரத்திலே அந்த விளக்கை சுற்றி ஒரு 4 வயது சிறுவன் தகதகவென்று தங்கத்தை போல் காட்சியளிக்கிற ஒரு சிறுவன் ஆடி வந்தான். பக்தர்களெல்லாம் பார்த்த வியந்து அந்த குழந்தையை பாராட்டி கொண்டிருக்கும் போது திடீரென்று பார்த்தால் அந்த குழந்தை காணாமல் போய்விட்டது. அப்பொழுதுதான் தெரிந்தது அந்த திருச்செந்தூர் இறைவன் இவருக்கு காட்சி கொடுத்தான் என்பது. அதற்கு பின்னாலே இவர் திருச்செந்தூரிலிருந்து இருக்கிற பொழுது இறைவன் அவருக்கு ஆணையிட்டான், நீ வந்து கண்டி கதிர்காமம் சென்று வா என்று ஆடிட்டான். எனவே இவர் தன்னுடைய மனைவி குழந்தைகள்லாம் கூட்டிக் கொண்டு திருச்செந்தூர் செல்வதற்காக அவர்கள் சென்று தூத்துக்குடியிலே அப்பொழுது கப்பல் சேவை நடந்து கொண்டிருந்தது. அந்த மனைவியானவள் கையிலே வைத்திருந்த நகையெல்லாம் அந்த இடத்துல திருட்டு போய்விட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த பொழுது இவருடைய இவர் பாடிக்கொண்டிருந்த திருப்புகழ் இவருக்கு உதவியது. அங்கே உரத்தவர்களை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இவர் இருக்கிறதை பார்த்து கொண்டிருந்த பக்தர்கள் அவர்களெல்லாம் பணம் சேர்த்து டிக்கெட் வாங்கி கொடுத்து இவரை ஸ்ரீலங்கா அனுப்பினார்கள். கொழும்பு சென்று அங்கிருந்து எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்தில் அவர் திருப்புகழ் பாடுவதையும் அன்னதானம் செய்வதையும் மறக்கவில்லை. எனவே அவர்கள் அங்கே சென்று அந்த கண்டி கதிர்காமத்தில் இறைவனை சேவிக்கின்ற பொழுது அங்கு இருந்த செட்டிநாட்டுக்காரர்கள் இவருடைய சமையல் கலையை பற்றி அறிந்து அவருக்கு வேணுங்கிற உதவி கொடுத்து தினமும் அங்கே அன்னதானம் செய்ய ஆரம்பித்தார்கள். இவருடைய இதே எப்பொழுதும் அன்னதானத்துக்கு முன்னால் திருப்புகழ் பாடுவது, கூட இருப்பவர்களும் சேர்ந்து கொண்டு திருப்புகழுடைய சபையை ஏற்படுத்துவது. இவ்வாறு இவர் மிக சீரும் சிறப்புமாக அவர் நாட்களை எண்ணாமல் அங்கேயே கண்டி கதிர்காமத்தில் இறைவனை சேவிப்பதும் திருப்புகழ் பாடுவதும் அன்னதானம் செய்வதுமாக இருந்தார்கள். இவருடைய அன்னதானத்தின் சிறப்பு என்னவென்றால் வகை வகையாக சமைப்பார்கள். வகை வகையான பதார்த்தங்களை அவர்கள் சமைத்து எல்லா பக்தர்களுக்கும் கொடுப்பார்கள். இந்த முறையிலே அவர்கள் செய்கின்ற நேரத்தில் திருப்புகழை பாடிய பலருடைய நோய்களையும் அவருடைய வருத்தங்களையும் தீர்த்து வைத்தார்கள். இதனுடைய தொடர்ச்சி நாளை 2வது பாகத்தை நாளை பார்ப்போமா? இதுவரை பார்த்தவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். நாளை பார்ப்போம்.